இன்றைக்கி மேக்லாங்கில் எங்களோட ஃபர்ஸ்ட் டேங்க. மார்னிங் போயிட்டு ரயில்வே மார்க்கெட்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் நாங்கள் கிளம்பிட்டோம் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஷன்விகாவுக்குமே சாப்பிட்றதுக்கெலாம் கொடுத்துட்டு தாங்க கூட்டிகிட்டு வந்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணோம், எப்படி இருந்ததுங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் சிட்டியோட சென்டர்லேயே ரூம் எடுத்து தங்கியிருந்தனால லிட்டரலாக ரூம் விட்டு வெளியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸாக தான் இருந்தது. இன்றைக்கி ஈவினிங் என்னெல்லாம் நாங்கள் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணோங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். போகிற வழியிலே ஒரு க்ளோத் ஷாப் பார்த்தோங்க. நிறைய குழந்தைங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. ஒரு ட்ரெஸ்ஸுமே 200 பாத் இருந்தது. பட் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கிறனால நாங்கள் எதுவும் எடுக்கலாங்க, ஜஸ்ட் பார்த்தோம் அவ்வளோதான். ஷன்விகாவுமே தூங்கலைங்க. அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாம் புதுசாக இருக்கேன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா. நாங்களுமே கொஞ்ச நேரம் ஸ்ட்ரீட் ஃபுட் சைடில் வந்து வாக் தாங்க பண்ணிட்டு இருந்தோம். எடுத்தவொடனே நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கல, கொஞ்சம் நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம் என்னெல்லாம் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு. போகிற வழியில் ஒரு 7-Eleven பார்த்துருந்தோங்க. 7-Eleven வந்து தாய்லாண்டில் தெருக்கு தெரு இருக்கும். நம்ம ஊரில் எப்படி அண்ணாச்சி கடையில் எல்லா பொருளும் கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த 7-Elevenல எல்லாமே இருக்குங்க. இதை பற்றின டீட்டெயில்டு vlog வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நாங்கள் போடுறோம், கண்டிப்பாக பாருங்கள். போகிற வழியிலே இந்த மாதிரி சாப்ஸ்டிக்கில் மீட்லாம் சொருகி வாழை இலையில் வச்சுருந்தாங்கங்க. பார்த்தவொடனே கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டு வந்து நாங்கள் தாய்லாண்டில் ட்ரை பண்ணியிருக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு ஸ்டிக் வந்து 15 பாத் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் 2 வந்து சூஸ் பண்ணியிருந்தோம், ஒரு போர்க் அண்ட் ஒரு சிக்கனுங்க. இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா சிக்கன், போர்க், ஃபிஷ், ஸ்குவிட்டு, ப்ரான்ஸு, டோஃபு, பன்னீர், ஃபிஷ் பால்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ப்ராக்லிலாம் கூட இருக்கும். ஸோ நம்ம வந்து இது ராவாக தான் இருக்கும். நம்ம கேட்டால் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரில் பண்ணி தருவாங்க. அவங்களே சில சாஸ்லாம் இருக்குங்க, அதெல்லாம் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. நல்லா சூடாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பக்கத்து கடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வயசான பாட்டி வந்து பர்த்தாய் நூடுல்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. வாசனையுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு ஆத்தென்டிக் டைப்பில் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு போர்க் பர்த்தாய் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாத் வந்தது. நாங்கள் இந்த பர்த்தாய் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு டேபிள் பிடிச்சி போய் உட்காந்துட்டோங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஷன்விகா வந்து லிட்ரலாக நாங்கள் எது சாப்பிட்டாலும் அவளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தா. யூஸ்வலாக நாங்கள் வீட்டில் வந்து எது சாப்பிட்டாலும் அவள் கேட்டானா அவளுக்கு ஒரு வாய் கொடுப்போம். பட் இந்த ட்ரிப்பில் எங்களால் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க முடியலைங்க. எல்லாமே புது ஃபுட்டாக இருந்தது. கொடுக்கறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, என்னடா ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு தான். ordered a pad thai noodles. Pad thai. Oh, pad thai சாப்பிட்ருக்கேன். என்னென்னு சொல்லுங்க நீங்களே. இது வந்து பேசிக்காக ஃபிஷ் ஆயில், இது கை தெரியுது. ஓகே, இது வந்து ஃபிஷ் ஆயில், இது வந்து ஏதோ ஒரு சாஸு, பச்சை கலர் சாஸு, இது ஏதோ ஒரு சாஸு. இதில் மெயின் ஹைலைட்டே உங்களோட இந்த இதுதான், பேர் என்ன, சில்லி போட்ட இதுதான்.
நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ஃபிஷ் அண்ட் போர்க் ஸ்டிக்ஸ் வந்து வந்துருச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது, நல்லா ஹாட்டாக இருந்ததுங்க. அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இது என்னது? பேக்கன் தானே? ஐ திங்க் பீஃப்னு நினைக்கிறேன். பீஃப்லாம் கிடையாது. நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தா பட்தாய் நூடுல்ஸுமே வந்துருச்சுங்க. இது பேசிக்காக என்னென்னா ரைஸ் நூடுல்ஸ் கூட கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அண்ட் நம்ம சாய்ஸ் ஆஃப் மீட் போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து எனக்கு போர்க் ஆர்டர் பண்ணியிருந்தனால போர்க் வந்து போட்டிருந்தாங்கங்க. போர்க்குமே நல்லா சூப்பராக வெந்திருந்தது, பஞ்சு மாதிரி. இது கூடவே கொஞ்சம் பீனட்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் சில சாஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ நல்லா இருக்கும். ஜென்ரலாகவே தாய் மக்கள் எப்படின்னா நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க சாப்பிடுவாங்கங்க. அவங்க ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹாட்டாக தான் சர்வ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் நல்லா பைப்பிங் ஹாட்டாக சாப்பிடுவாங்கங்க. லிட்டலாக டேபிள் மேலேயே ஸ்டவ் கொண்டு வந்து வச்சு அது மேலே பாத்திரம் வச்சு கூட சர்வ் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஃபுட்ஸ் கூட ட்ரை பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் அதையுமே பார்ப்பீங்க. எனக்கு பர்சனலாக இந்த பர்டிகுலர் பர்த்தாய் நூடுல்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த பார்ட்டி வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இது மேக்லாங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக கிராமம் தாங்க, அதனால ரொம்ப அந்த ஆத்தென்டிக் ஃப்ளேவர்ஸ்லாம் இன்ஃப்யூஸ் ஆயிருந்தது. இது முடிச்சுட்டு இன்னொரு கடையில் நாங்கள் இதே மாதிரி சாப்ஸ்டிக்ஸில் மீட் வச்சு வாங்கியிருந்தோங்க. ஒரு ஸ்டிக்கோட ப்ரைஸ் வந்து 10 பாத் தான் சொல்லியிருந்தாங்க.อะไรดีอะเอาซอสอะไรแบล็คเพปเปอร์ซอสออริจินอลซอสหม่าล่าซอสสไปซี่ yes สไปซี่โอเคspicyนะ thank you very much. Thank you. இது சிக்கன், ஒன்று வந்து சிக்கன், இன்னொன்று வந்து போர்க்கில் வாங்கியிருந்தோம். இந்த கடையில் வாங்கியிருந்தது வந்து ஒரு ஆவரேஜாக தாங்க இருந்தது, ஓரளவு தான் ஹாட்டாக இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்பைஸ் லெவல்ஸுமே மீடியமாக இருந்தது. பட் அந்த ஜூசினஸ், அந்த சாஃப்ட்னஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். இந்த கடையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நூடுல்ஸ் சூப் கடை தான் நாங்கள் பார்த்தோங்க. இங்கே வந்து நாங்கள் ஒரு போர்க் நூடுல்ஸ் சூப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பர்டிகுலர் கடையில் இந்த நூடுல்ஸ் சூப் எப்படி பண்ணுறாங்கங்கிறத ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட காட்டலாம் தாங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பேசிக்கா என்னன்னா இந்த ரைஸ் நூடுல்ஸ் கூட வந்து இந்த ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸை ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு 1 minute கிட்ட விட்டுருவாங்க. அதை வந்து இந்த பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் வேக வச்ச போர்க் போட்டுட்டு கொஞ்சம் ஹெர்பல் லீவ்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிடுவாங்கங்க. இது கூடவே அவங்க வந்து இந்த பிராத்து, ஃபிஷ் பால்ஸ் இதெல்லாமும் ஆட் பண்ணுவாங்கங்க. டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சம் பீனட், சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சாஸஸ்லாம் ஆட் பண்ணி நமக்கு தருவாங்க. இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சூப்புமே நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. நல்லா கொதிக்க கொதிக்க கொடுப்பாங்கங்க இந்த ஃபுட்டை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வந்து ஒரு 40 பாத் சொன்னாங்க. பக்கத்துலேயே டேபிள் இருந்தது, நாங்கள் போய் உட்காந்துக்கிட்டோம். டேபிள்லே பார்த்தீங்கன்னா சுகர், சால்ட்டு, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸு, அப்புறம் வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் வந்து மற்ற சாஸஸ்லாம் கூட இருந்தது. நம்ம வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் போர்க் இல்லைனா பீஃப் இல்லைனா சிக்கன் எந்த நூடுல்ஸ் சூப் வாங்கினாலும் ஃபிஷ் பால்ஸ் வந்து மேண்டேட்ரியாக போட்டு தருவாங்க. இந்த ஃபிஷ் பால்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது எப்படி செய்வாங்கன்னு எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து தெரியாது, பட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஷன்விகா தான் அன்னைக்கு ஈவினிங் வந்து எங்களை நிஜமாக சாப்பிட விடலைங்க எதுவுமே. ஏன்னே தெரியல, அவள் ரொம்ப ஃபஸி ஆகிட்டா அன்னைக்கு ஈவினிங்கு. ஏன்னா நாங்கள் அவளுக்கு எதுவுமே கொடுக்காம சாப்பிட்றோமே அப்படின்னு எங்கள் மேலே கொஞ்சம் கோவமும் ஆயிட்டா. இதை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு அவகேடோ ஜூஸும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோங்க. பேசிக்காக அவகேடோ ஜூஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, அவகேடோஸ்லாம் போட்டுட்டு சுகர் சிரப் ஊற்றி கொஞ்சம் பால் ஊற்றிட்டு அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. ஒரு ஜார் ஃபுல்லாக அது வந்துடும். நாங்கள் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு வெறும் அவகேடோஸ் அண்ட் கொஞ்சம் பால் மட்டும் ஊற்றி நீங்கள் எனக்கு அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாத் கிட்ட வந்ததுங்க. டீசெண்டான ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பேசிக்காக என்னன்னா, நம்ம லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு புரியாது, அவங்க லாங்குவேஜ் வந்து நமக்கு புரியாது. சில இடங்கள்ல நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிலாம் கேட்க முடியாது. பட் இந்த இடத்துல நாங்கள் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து புரிய வச்சுட்டோம் எங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. Baby. அவகேடோ வந்து அவருக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நாங்கள் கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்க கொடுத்தனால நல்லா இருந்தது, அவர் சாப்பிட்டாரு. ஸோ மார்னிங் பார்த்த மேக்லாங் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இது. இங்கே தான் ட்ரெயின் வந்து நின்றுட்டுருக்கு ஷெட்டில். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து டிபார்ட் ஆகுங்க. இது ஹால்ட் ஆகிற பிளேஸு. What is this? What is this one? This. Oh, this one? Which will be nice? Good. Which? புரியல உங்களுக்கு லாங்குவேஜ் புரியல. என்ன நான் சொல்ல. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் ஷாப்புங்க. இங்கே எல்லாமே ஸ்வீட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் புரியாதனால எந்த ஸ்வீட் என்னன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ அவங்கக்கிட்டேயே உங்ககிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டான ஸ்வீட்ஸ் 2 கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். ஒன்று 10 பாத் சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். நாங்கள் ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் தான் அதை சாப்பிட்டோம். போகிற வழியிலே நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்லாங் வந்து கொஞ்சம் பக்கா கிராமம் அப்படிங்கிறனால இங்கே ஒரு 7-7:30 மணிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மக்கள் நடமாட்டமே ரொம்ப கம்மி தான். இதே டைம் வந்து பேங்காக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பாக தான் இருக்கும் ரோடு. மக்கள் வந்து பிஸியாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து நைட் லைஃப்லாம் அவ்வளோ கிடையாதுங்க. இங்கே ஒரு வயசான பாட்டி வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ஆப்பிள் ஆரஞ்சுலாம் நாங்கள் பாப்பாவுக்கு வாங்கிக்கிட்டோம். ஒரு ஆப்பிளோட விலை பார்த்தீங்கன்னா 15 பாத் சொன்னாங்க. நாங்கள் ஒரு 3 ஆப்பிள் எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 kg ஆரஞ்சும் வாங்கிட்டோம். ஆரஞ்சு ஆப்பிள் ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னு தாங்க சொல்லுவேன் கண்டிப்பாக. இந்த கடையில் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் நேராக ரூமுக்கு தாங்க போயாச்சு. ரூமுக்கு போகிற வழியில் இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஸ்டிக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு போர்க் அண்ட் ஒரு சிக்கன் வந்து வாங்கிட்டேன். நான் ஏன் வந்து இந்த ஸ்டிக்ஸில் ரொம்ப அப்சஸ்ட் ஆகிட்டேன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து ரயில்வே மார்க்கெட் பார்த்துட்டு அப்படியே மேக்லாங்க்கு ஒரு பெரிய பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இதோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மேக்லாங்கில் நமக்கு முடிஞ்சாச்சு நல்லபடியாக. நாங்கள் நெக்ஸ்ட்டு எந்த சிட்டிக்கு போகிறோம், போகிற வழியில் என்னெல்லாம் பார்க்க
பார்க்குறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். until then bye.